ஆமா, நம்ம என்ன கஷ்டப்பட்டு போட்டாலும் அந்த வெறும் 500 1000 தவிர ஓட போறது இல்ல. அதுக்கே டிங்கரிங் பெயிண்டிங்லாம் பண்ணணும். சொல்லு, இருக்கிற மூஞ்சிலே போடுவோம். விருப்பம் இருந்தா பார்க்கட்டும், இல்லைன்னா தள்ளி விட்டு போட்டோம், அவ்வளோதான். இதான் என் மூஞ்சி, இப்படிதான் இருக்கும் பாரு. கரெக்டாக சொன்னேன், அவ்வளோதான். எங்க மூஞ்சி தான், நாங்கள் இப்படிதான் வீடியோ போடுவோம். எனக்கே தோணுச்சுன்னா தான் கொஞ்சம் பவுடர் அடிக்க மாட்டேன். எதுக்கு பண்ணி நானும் கொஞ்சம் பட்டி டிங்கரிங்களா பார்த்துக்கிறேன். ஏற்கனவே மூஞ்சி ஒரு மூஞ்சி அப்படின்ட்டு கழுவி ஊற்றுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போலாம் வந்து மாமா வித் பட்டு சேனலில் வீடியோவே போடுறதே இல்லை. ஏன்னா எங்களுக்கு டைமே இல்லை, என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியல, கன்ஃபியூஸாக இருக்குது. நாங்கள் வேறு அந்த சேனல் ஆரம்பித்து விட்டுட்டோம், என்ன வ்ளாக் போடுறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ தான் போட போகிறோம். ஸ்நாக்ஸ்னால் மொறு கடை அப்படின்ற ஒரு வீடியோலாம் இல்லை. அப்படியே பல்லுக்கு எதமாக என்னன்னாக்கா ராகி கேழ்வரகை வச்சு ஒரு 2 ரெசிபி. அப்பாவுக்கு வந்து அது பிடிக்காதான் நாங்கள் சாப்பிட்றது, அதனால் அவருக்கு தனி எங்களுக்கு தனி. அது என்ன ரெசிபின்றத வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அங்கே வந்து வேலை நடந்துகிட்ருக்கு, வாங்க போகலாம். என்ன எடுத்தாலும் வீடியோ ஓட போகிறது இல்லையா? ஆமா, நம்ம என்ன கஷ்டப்பட்டு போட்டாலும் அந்த வெறும் 500 1000 தவிர ஓட போறது இல்ல. அதுக்கே டிங்கரிங் பெயிண்டிங்லாம் பண்ணணும். சொல்லு, இருக்கிற மூஞ்சிலே போடுவோம். விருப்பம் இருந்தா பார்க்கட்டும், இல்லைன்னா தள்ளி விட்டு போட்டோம், அவ்வளோதான். இதான் என் மூஞ்சி, இப்படிதான் இருக்கும் பாரு. கரெக்டாக சொன்னேன், அவ்வளோதான். எங்க மூஞ்சி தான், நாங்கள் இப்படிதான் வீடியோ போடுவோம். எனக்கே தோணுச்சுன்னா தான் கொஞ்சம் பவுடர் அடிக்க மாட்டேன். பட்டு தான் சொல்றாங்க, எல்லாத்தையும் கரெக்ட் பட்டு அப்படின்றாங்க. அதுக்காக தான் இது, வேற ஒன்றும் இல்லை. அவங்க சொல்றாங்க இதெல்லாம் தொட, மூஞ்செல்லாம் தொட, ஒழுங்கா வீடியோ எடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன், உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன், வேற எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், நம்ம என்னதான் தொடச்சிக்கிட்டு அழகா மேக்கப் பண்ணிட்டு வந்து போட்டாலும் நம்ம மூஞ்சி எடுத்து ஓடுறது தான் ஓடும். நம்மளது யூடியூப்காரங்க வந்து விட மாட்டாங்க நோட்டிஃபிகேஷன். என்ன பண்றது, நம்ம மூஞ்சிலாம் அவங்களுக்குலாம் பிடிக்க மாட்டேது. இந்த ஹிந்திக்காரங்க பூச்சாதான் பிடிக்குது பாக்குறேன். ஹிந்திக்காரங்களுக்கு தான் மில்லியனா ஓட விடுறாங்க, நம்மளுக்குலாம் ஓட விட மாட்டாங்க. சரி, ஓகே, சரி விடு. கம்மிங் டு பாயிண்ட், ஓகேவா? இது வந்து இங்க பாருங்க, தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டோம், கரெக்டாக இருக்கும்ல அடைத்தட்டை. கரெக்டாக இருக்கும். இது வந்து கேவூர் அடை. அப்பாவுக்கு வந்து புட்டு பிடிக்காதான், நம்ம வந்து கேவூர் புட்டு தான் பண்ணுறது ஐடியா. பட் அப்பாக்காக வந்து ஒரு 2 அடை மட்டும் வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக முருங்கை தழை போட்டு, வெங்காயம் போட்டு, பெருஞ்சீரகம் பூண்டெல்லாம் தட்டி போட்டு நல்லா சூப்பராக அடை 2 அடை. இது வந்து புட்டுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வெந்துச்சான்னு பார்க்கலாமா? இது வெந்துச்சா? இது எப்படி வெந்துச்சுன்னு நான் சொல்றேன். இங்க பாருங்க, இது இப்படி புடிச்சா பிடிக்கணும், அவ்வளவுதான். கையில பிடிக்கணுமா? கையில பிடிச்சா ஒட்டணும் மாவு. இந்த இப்படி இப்படி ஒட்டுது பாருங்க, சுடுது எனக்கு. கையில ஈரமா இருக்குது, அதனால ஒட்டுது. அப்படிலாம் இல்ல, நீயே பண்ணாலும் அது அப்படிதான் ஒட்டும். மேல நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் மாவு வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இது வந்து ஆறட்டும், எடுத்து தேங்காய் போட்டு சக்கரை போட்டா கட்டிக்கிட்டே இருக்குதா, உதிரா இருக்குதா? பாத்தியா, உதிராதான் இருக்கு, நீ கவலைப்படாத. என்ன எதுவும் பண்ணாத, நீ எதுக்கு பண்ற? நானும் கொஞ்சம் பட்டி டிங்கரிங்களா பார்த்துக்கிறேன். ஏற்கனவே மூஞ்சி ஒரு மூஞ்சி அப்படின்ட்டு கழுவி ஊற்றுவாங்க. லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாதான் நான் கொஞ்சம் லைட்டாக பார்க்குற மாதிரியாவது இருப்பேன். எப்படியா நம்ம திருப்திக்காக நம்ம வீடியோ போடுறோம், அவங்க திருப்தியாக இருந்தால் வீடியோ பார்க்கட்டும்னா அவ்வளோதான். ஓகே, நான் திருவிட்டேன். இருந்தாலே இந்த பசங்களை நம்ப முடியாது, ஏதாவது தில்லுமுள்ளு வேலை பண்ணிட்டு தான் சைலண்டாக இருப்பாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க. ஆமாம், என்னடா இது சைலண்டாக இருக்குதுன்ட்டு நான் போய் இப்போ கேட்குறேன், சைலண்டாகவே தான் இருக்கிறாங்க. போய் டக்குன்னு பாரு, சைலண்டா என்ன பண்றாங்க, கம்முன்னு உட்காந்துருக்காங்களா? போய் பார்க்குறேன், எல்லாத்தையும் கழிச்சு போட்டு தான் இருப்பாங்க பாரு. அடிப்பன்னு தெரியும். இங்க பாரு, தண்ணி எல்லாம் ஊத்தி ஸ்நாக்ஸ் கொடுத்தா. இங்க பாரு,
எல்லாம் களைஞ்சி கிடக்குடப்பா. இதுங்க அட்டகாசம் தாங்கல. எல்லாத்தையும் கழிச்சு போட்டு வச்சுக்கிறாங்க. தண்ணி ஊற்றி ட்ரெஸ்ஸு கிஸ்லாம் கழிச்சு போட்டு வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கே எனக்கு கரெக்டா இருக்கும் பாக்குறேன் டைம். ஆயிட்டா இதுல வந்து இப்ப ஏலக்காவும் சக்கரை தேங்காய் இந்த 3 இன்கிரீடியன்ஸ் போட்டா சூப்பரான ஒரு ரெடி. ஏலக்காவை இப்ப நான் வந்து பொடி பண்ணி தான் அரைப்பேன். அது கூட லைட்டா சுகர் போட்டு தான் ஏலக்காயை பொடி பண்ணி அரைப்பியா? பொடி பொடியானா தூள் தூளா அரைப்பேன். சுகர் போட்டு அரைப்பேன். சக்கரை போட்டு ஏலக்காவை எப்பவுமே நீங்க அரைங்க. வெறும் ஏலக்காய் அரைச்சிங்கன்னா அது அவ்வளவும் மையாது. என்கிட்ட விட்டுட்டு போயிடாத அவனை. நான் அப்படி சமாளிக்க முடியாது என்னால. நான் பர் கரண்ட் என் நேரம் கரண்ட் போயிடுச்சு. எப்படி நான் ஏலக்காய் அரைக்கிறது தேங்காய் அரைக்கிறது? கரண்ட் ஏன் இப்படி எனக்கு குழம்பு விட்டுறேன்? ஒழுங்கா வந்துருப்ப சொல்லிட்டேன். கேமராவே வேற ஆல்ரெடி நல்லா வெள்ளையா தெரிவேன். கரண்ட் வேற போச்சா இருட்டுல நிக்கிற மாதிரி நிக்குது. அடை டீ அடை தொட்டுக்க. அடை நல்லா இருக்கா? கேவுரு அடை தான் சாப்பிடுவீங்களா? இப்போ எப்படி பல்லுக்கு மசிதா? டேஸ்டா இருக்கா? வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு பச்சை மிளகாய் போடணும். அந்த பச்சை மிளகாய் போட்டு பச்சை மிளகாய் வாங்கியா சொல்லியிருந்தா வாங்கியிருக்குல்ல. பச்சை மிளகாய் வாங்கியா சொல்லியிருந்தா வாங்கியிருக்கோம். பரவாயில்ல, நீ வீட்டில் இருந்து நினச்சிருக்க. சரி நீ சாப்பிட்டு பாரு. எனக்கு புட்டு தான் வேணும். நீ சாப்பிடு. நான் வந்து அடை வந்து எப்படி சாப்பிடுவேன்னா சக்கரை போட்டு அடை செஞ்சா சாப்பிடுவேன். எனக்கு சக்கரை போட்டாலாம் பிடிக்காது. எனக்கு முருங்கீரை வெங்காயம் போட்டா பிடிக்காது. சரி டீ டீ குடிங்கப்பா, ஆறிட்டு போதா. இது அப்படியே எனக்கு தான். என்னது இது அப்படியே எனக்கா? இஷ்டம், சாப்பிட தந்தாலும் சாப்பிடலாம். இது இது நீ என்ன சொன்ன? எனக்கு இது பத்துமான்னு கேட்டேன். நான் இதுல இருந்து ஒரு கப்பு எங்க வீட்டுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி இது இல்ல, அது வெறும் மாவா பார்க்கும்போது கொஞ்சமா இருந்தது. அதுல ஒரு தேங்காய் போட்டிருக்கேன், சக்கரை போட்டிருக்கேன், எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு. வெந்ததுக்கு அப்புறம் நல்லா உபரி ஆகி வந்துருக்கு. நல்லா இருக்கா? ஆனைக்கு ஒரு அதிர்ச்சி மருந்து வாட்டா ஒரு அடை சாப்பிட்டா சாப்பாடு உங்க வீட்டு வச்சுனீங்க கப்பில் போட்டு வச்சிருக்கேன். சூப்பரா இருக்கா? சக்கரை அதிகமா இல்ல? நல்லா தான் பாரு. இது ஸ்பூன் இல்ல, ஸ்பூன் தான் அது. இந்த வாயுல உடம்பு இல்ல, அது சூப்பு ஸ்பூன். அது சூப்பு குடிக்கிற ஸ்பூன். அது இப்படி 2 வேளை அழியே குடிச்சு வாரு இப்படி பிடிச்சி அழியே அப்படி சாப்பிடணும். ஸ்பூனால் தான் சாப்பிடணும். இந்த ஸ்பூன் எப்போ அந்த ஸ்பூன் எப்போ அந்த ஸ்பூன் இதுதான். எங்க வீட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேழ்வரகு அடை, கேழ்வரகு புட்டு அண்ட் டீ அப்பா குடிக்கிறாங்க. வச்சன் வந்து பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கான். வரத்துக்குள்ளே நாங்கள் சீக்கிரமாக டக் டக்குன்னு பண்ணணும்னு நினச்சோம், பண்ணிட்டோம். நேரத்துக்கு கரண்ட் போச்சு. கரண்ட் வந்து புட்டு, கம்மன் புட்டு, வரவு, சோளம், தினக்கஞ்சி, வரவு கஞ்சி, சாம கஞ்சி. கேழ்வரகு மெயினாக ஹரிவச்சனுக்கு அப்பப்போ கொடுக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருப்பான். வெயிட் விழல்னால கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருப்பான் இல்லையா? டீயோட சூடாக ஒரு கிளாஸ் கொடுத்துட்டா கூழ் இது மாதிரி அடை அப்புறம் புட்டு இது மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா நல்லது. உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வலிமையாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம். ஹெல்த்துக்கு நல்லது. அவ்வளோதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட்டுக்கு எப்பயுமே நம்ம பீச் சைட்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், இது கேழ்வரகு, அரிசி மாவு உருண்டை இதெல்லாம் விற்பாங்க. சுண்டல் அதெல்லாம் வாங்கி சாப்பிடணும். கையில் ஊற்றி உண்மையாவே பட்டுக்கு வந்து இது மாதிரிலாம் பிடிக்கும். அரிசி மாவு உருண்டை, கேழ்வரகு புட்டு,
அப்புறம் நிறைய நிறைய கேழ்வரகு புட்டு, கேழ்வரகு உண்டை, அரிசி மாவு உண்டை நிறைய விற்கிறாங்க பீச் சைட்லலாம். சத்தானது. இன்னொன்று கேவுரு பகோடா போட்டு நாம போட்டுப்பே கம்பு பகோடாலாம், கம்பு பகோடா, கேழ்வரகு பகோடாலாம் போட்டுக்கிறோம். அது பச்சை மிளகாய் போட்டு இதெல்லாம் சீரகம் எல்லாம் போட்டு. சரி நான் போய் வச்சு நான் கூட்டாரேன், நீ சாப்பிட்டுனா. ஓகே, எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். நீங்களும் இதே மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. பாய் பாய், நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்.